Do you think you are equal to them, the Chinese, Kabali? Of course, we are not equal to Chinese. பாம்பு கடிக்கோ கொள்ளை நோய்க்கோ மண் சரிவுக்கோ செத்து போன எங்க பாட்டை முப்பாட்டு பொடத்து மேல விளைஞ்சு கிடக்குதையா இந்த மண்ணும் காடும் இந்த மரமும். நாங்க ஒன்றும் சீரங்கள் கம்மி கிடையாது. அவங்க விட 10 மடங்கு அதிகமாக உழைக்கிறோம். அதுக்காக அவங்களோட ஜாஸ்தி நம்ம சம்பளம் கேட்கல. அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதே சம்பளம் நாங்களும் கேட்கிறோம். அதை விட ஒரு வெள்ளி கம்மியாக கொடுத்தா கூட உங்க தோட்டத்துக்குள்ள ஒருத்தர் கூட கால் எடுத்து வைக்க மாட்டான். We are not slaves. We are employees. You are employer. You should treat everybody equally. That is your duty. Try to understand it. Otherwise, you will face the consequences. I am not threatening you. I am warning you. If you think I am threatening, I will, yes. அப்போதான் தமிழ்நேசனே அதை கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்டாரு. நானும் அமீர் தான் அவரை பார்க்க போயிருந்தேன். அந்த பார்த்த உடனே என் கையை பிடிச்சி அப்படியே என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. அங்கே இருக்கவங்கிட்ட என்னை பற்றி அவ்வளோ பெருமையா சொன்னாங்க. வரணும் கபாலி, நீ வரணும், நீயும் வரணும். யார் வந்தாலும் சரி, எல்லாரும் வர்றவனுக்கு துணை நிக்கணும். சார், அவர் யாருக்குமே பயப்பட மாட்டாரா சார்? பயமா? தமிழேசனையா சொல்லுவாங்க, மக்களே, எது தர்மம், எது தர்மம், நமக்கு எது தேவையோ அதுதான் தர்மம், அதுதான் நீதி. அந்த தர்மத்தை நம்ம கேட்டு வாங்கணும். அது நம்ம கடமை இல்ல, உரிமை இல்ல. ரப்பர் தோட்டத்தை விட செம்பனில லாபம் ஒண்ணு ஒரு நொடியில என் மக்களின் உழைப்பை கசக்கி பிழிந்து உறிஞ்சி எடுத்து விட்டு இன்று நடுவீதியிலே சக்கையை போல் காரி துப்பி விட்டான். நிற்கதியாய் நிற்கின்ற இந்த மக்களுக்காக நாம் என்ன கேட்கிறோம்? இப்போ உன்னை ஒருத்தன் ஓங்கி அடிக்கிறான்னு வச்சுக்க, கேட்கணும்னு தோணுது இல்ல? ஏன் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்க? அழு, கத்து, வீதியில இறங்கி கத்து. 4 பேர் கேட்கட்டும். ஆனா கேட்காத மாதிரி நடிப்பான். தொண்டை கிழிய கத்து, கத்தி கத்தி செத்து போன்றேன். ஒரு கட்டத்துல அவன் கேட்டுதான் ரியாக்ட் பண்ணி ஆகணும். போராட்டம் ஒருவனுக்காக அல்ல, ஒரு குடும்பத்துக்காக இல்ல, ஒரு இனத்திற்கான, மக்களுக்கான போராட்டம். கபாலி, நீ அந்த சின்னஞ்சிறு எஸ்டேட்ல தனியாளா அவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க. அதோட உலகம் முடிஞ்சு போதா? வா, கேஎல் டவுனுக்கு வா. இங்க 10,000 பேர் அல்லல் பட்டுட்டு இருக்கான். குரல் கொடு, மக்களுக்காக போராடு, எதிர்த்து நில்லு. கபாலி வரணும். இன்னைக்கு யாரை பார்த்தேன் தெரியுமா? என் தலைவரை பார்த்தேன், தமிழேசனை பார்த்தேன். ஐயோ, என் தலைவனை பார்த்துட்டு வந்ததை பத்தி என் பொண்டாட்டிக்கிட்டே நைட்டு பூரா நான் பேசிக்கிட்டே இருந்தேன்.